கிட்டத்தட்ட 2011ஆம் ஆண்டு இதே புதுக்கோட்டை டவுன் பகுதியில அபர்ணாங்கிற முத்திரை சமுதாயத்து பெண் படுகொலை செய்யப்பட்டா. நல்லா கவனிங்க, நல்லா கேட்டுங்கம்மா, உங்களுக்கு தான் சொல்றேன். இந்த புதுக்கோட்டையில அபர்ணாங்கிற ஒரு பெண் தூக்கிலிட்டு படுகொலை செய்யப்பட்டார். பச்சை படுகொலை, பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டா. இன்னைக்கு வருஷம் 14 கடந்துருச்சு, எல்லாம் மாறிடுச்சு. இப்ப வேங்க வயல கேக்குறாங்கல்ல சிபிஐ, அந்த சிபிஐ வந்துட்டு போச்சு. உள்ளூர் காவல்துறை விசாரிச்சாச்சு, சிபிசிஐடி விசாரிச்சாச்சு. இந்த நாட்டினுடைய உயரிய அமைப்பு, விசாரணை அமைப்பிலே பெரிய புலி யாருன்னா சிபிஐ தான், மத்திய அரசாங்கத்துடையது. அந்த மத்திய அரசாங்கத்துடைய புலனாய்வு நிறுவனமே எங்களால கண்டுபிடிக்க முடியல குற்றவாளி யாருன்னு. எப்படி எங்களால இந்த வழக்குல குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு கையை விரிச்சிட்டு கோர்ட்ல சொல்லிட்டு போச்சு. இந்த வழக்கை இதுவரை 16 நீதிபதிகள் விசாரித்திருக்கார்கள். இன்ன வரைக்கும் தீர்வு சொல்ல முடியல, யார் கொண்டதுன்னு தெரியல. ஆனா நண்பர்களே, பெரியவர்களே, அங்க இருந்தக்கூடிய ஐ விட்னஸ் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். முதல்ல அபர்ணாங்கிற பிரேதத்தை பார்த்தக்கூடிய ஐ விட்னஸ் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவங்க கூட கொலை செய்யப்பட்டப்ப அவங்க கூட இருந்த தம்பி இன்னார் தான் கொலை பண்ணாங்க. ஐடி பரேடுன்னு ஒண்ணு வைப்பாங்க. சந்தேக குற்றவாளிகள் எல்லாம் கொண்டு வந்து வச்சு இவங்க செஞ்சாங்களான்னு கேட்பாங்க. ஐடி பரேடு, அதுல இன்னார் தான் செஞ்சாருன்னு கையை காமிச்சிட்டாப்ல. மோப்பனாயும் அவரோட வீட்டுக்கே போயிருச்சு. அவர் திமுக முன்னாள் எம்எல்ஏ பையன் கவிவேந்தன், கவிதை பித்தன் அவர் வீட்டுக்கே போயிருச்சு. அதனால இன்னும் கண்டுபிடிக்கல காவல்துறை. இந்த உயரிய அமைப்பு இருக்கு பாருங்க, சிபிஐ, இந்த சிபிஐ எங்களால கண்டுபிடிக்க முடியல, கையை விரிச்சிட்டு போச்சு. இன்னைக்கும் அந்த பெற்றோர்கள் நடுத்தெருவில் நீதி கேட்டு நின்றுட்டு இருக்காங்க. இந்த கம்யூனிஸ்டோ, விடுதலை சிறுத்தைகளோ, பாஜகவோ, இன்ன பிற அரசியல் கட்சிகளோ எவனாவது குரல் எழுப்பியிருக்கானா? பொள்ளாச்சிக்காக பேசுறான், பொள்ளாச்சியில நடந்த சம்பவத்தை பேசுறான், சென்னையில நடந்த சம்பவத்தை பேசுறான். டெல்லியில நடந்த நிர்பயாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு நீதி வழங்கப்பட்டுருச்சு. இன்ன வரைக்கும் அபர்ணாவுக்கு நீதி வழங்கப்படல. என் அன்பார்ந்தவர்களே, அரசியல் பலம்னா இதான். இப்பவும் நாம அமைதியா இருந்தோம்.